நினைத்தாலே எனக்கும் கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையை வச்சு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு சீனில் நம்ம சாவித்திரி ரூமில் ராணி இருக்காங்கல்ல, தலைமுடியெல்லாம் விரித்து போட்டுட்டு அருவாளோட பெட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சாவித்திரி குளிச்சுட்டு அங்கே வர்றாங்க. அதை பார்த்ததும் ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. இவ்வதுக்கிட்ட நம்ம ரூமில் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, இங்கே பாரு, எதுக்குடி காலங்காத்தால என் ரூமில் வந்து இப்படி உட்காந்து பையன் காட்டிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா இங்கேருந்து இடத்த காலி பண்ணிடி, போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ராணி முடிய விளக்குறாங்க. யாரடி போ சொல்லிக்கிட்டு இருக்க, நான் யாருன்னு தெரியுமா, இந்த வீட்டோட குழந்தை வண்டி அங்காளம்மன் வந்திருக்கேன், என்னையே நீ வீட்டை விட்டு போக சொல்றியா அப்படின்னு சொல்ல, என்ன என்கிட்ட வந்து நடிச்சு கொடுத்துறியா, போறையா இல்லையா, அப்படி போலன்னு வச்சுக்கோ கன்னத்துல பலார்னு அடி வாங்குவேன் அப்படின்றாங்க. என்னையே நீ அடிக்க வரையா, இருடி இரு அப்படின்னு சாட்டை எடுத்து வெளுவெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. விடுடி விடுடி, கத்தி எல்லாரையும் கூப்பிட்டா என்ன அங்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்துட்டு அலற, உனக்கு இந்த சொத்தெல்லாம் வேணுமா, அதுவும் இந்த முழு சொத்தெல்லாம் உனக்கே வேணுமா, எவ்வளவு தைரியம் தான் என் குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட நீ வந்து மோதுவ, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ராணிங்க அடி அடின்னு அடி வெளுக்க, சைட்ல பொம்மையோட ஆவி இருக்குல்ல, ஆத்மா, அது வந்து நிக்குது. போடு, நல்ல அடியை போடு, அடி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு சாவித்திரி சொல்றாங்க, நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. என்னது, தெய்வத்தையே, அதுவும் இந்த அங்காளம்மனையே நீ உண்டு இல்லைன்னு பண்ணுவியா, சாவுடி சாவு, உனக்கு சொத்து வேணுமா, சொத்து அது முழுசா வேணுமோ அப்படின்னு சாட்டை எடுத்து வெளுவெளுன்னு வெளுக்காங்க. ஐயோ மன்னிச்சிரு, நான் சொத்தெல்லாம் கேட்க மாட்டேன், என்னை மன்னிச்சிரு, விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. உன்னெல்லாம் விடவே கூடாதுடி, கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்க சாவித்திரி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது.